டீ போட்டாச்சு. அதெல்லாம் போட்டாச்சு. போட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பேசிட்டு தானே வரோம். ஏல இந்த செயின் எடுத்துட்டு வந்தியா? ஆமாம், நீங்கள் யாராவது போடுவீங்கன்னு எடுத்துகிட்டு வந்தேன். மறக்க முடியாதுல இந்த செயினை. நடக்கிற விஷயமா அது? ஏன் இந்த செயினுக்கு அப்படி என்ன இருக்கு விஷயம்? நீங்க வீட்டை விட்டு போகாம இருக்கதான் இந்த செயின் உங்க கழுத்துல போட்டா. அதே கைட்டு கொடுத்துட்டு போனவர் தானே நீங்க? சாரி, தெரியாம கேட்டுட்டேன், விட்டுருங்க. நீ மட்டும் என் பட்டி கழுத்துல போடட்டும், நகர மாட்டேன் அவளை விட்டு. 1/2 இன்ச்சு நகர மாட்டேனே. போதும் சாமி போதும், போட்ட வரைக்கும் போதும், நான் பட்ட வரைக்கும் போதும். ஏய், என்ன அப்புறம் கைஸ் சொல்லுங்க ஏதாவது. என்ன பூவெல்லாம் வித்தியாசமா பல பழக்குது? அப்படித்தான். என்ன சரி, இந்த பூ எங்கேருந்து கிடச்சிது? இந்த பூ இந்த ஏரியாவிலே கிடையாது. ஒரு தோட்டத்துக்கு போகணும்ல, அங்கே பார்த்தேன். அப்போ நேற்றே வாங்கிட்டீங்களா? நேற்று இதை கட்டி தர சொன்னேன். கட்டி இன்னைக்கு எடுத்துட்டு வந்து என்கிட்ட தனியாக தர சொன்னேன். காலைல பூ கொடுக்கும்போது இது தனியாக கொடுக்க சொன்னேன். ஃப்ராடு. தெரியல, என்னவோ எனக்கு என் கையால் பூ வாங்கி கொடுத்து அதுவும் உனக்கு வைக்கணும்னு தோணுச்சு. என்ன வீழ்ந்து இது? ஓ அப்புறம் உங்கள் அன்னைக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன். சரி, அவள் ஒரு விஷயம் சொன்னாலே, என்ன விஷயம்? நீ பூ வைக்காததுக்கும் அதுக்கான காரணமும். புரியல. இன்னும் கொஞ்சம் நிறைய பூ தான் வாங்கினேன். உங்கள் அண்ணன் கேட்டான், இந்த பூ இருக்கா, எனக்கு அவள் பூ கொடுக்கணும் ஆசையாக இருக்குன்ட்டு. சரி, நான் தான் சொன்னேன், ஜாதி மொழி இருக்க கொடுக்குறியான்னு கேட்டேன். சரின்னு எடுத்துட்டு போயிட்டு உங்கள் அண்ணன் உங்கள் அன்னைக்கு பூ கொடுத்தான். பூ கொடுத்தாரு. இங்க பாருங்க. அவ்வளவுதான் பிஸி ஆயிட்டாங்களா? ஏதோ ஒரு சீக்கிரட்டான விஷயம் இருக்கு போல, அதுதான் பேசுறாங்க போல. என்னதான் ரகசியம் இருக்கும் நம்மளை தாண்டி? தாண்டிலாம் இல்லை, நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? கப்புள் சீக்ரெட். ஓ சீக்ரெட். ஆமாம் ஆமாம், என்ன பார்த்துட்டேன். உங்களை பார்க்க சொன்னேன். எங்க தொந்தாங்க தான் பார்ப்பேன். சரி சரி, உங்களை திருத்த முடியாது, நோண்டாதீங்க. அதெல்லாம் முடியாது, நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன கதையா அது கேளு. என்ன பூ வாங்கி கொடுத்தாரு? ஆமாம், நீ ஏது இந்த பூன்னு கேட்கும்போது நான் தான் சொன்னேன். அப்போ உங்கள் அண்ணி தான் சொன்னான், நீ நான் வாங்கி கொடுத்தா வச்சுப்பேன்னு இருந்தியாமே, என்ன கதை சொன்ன மாதிரி இருந்தியாமே. சொல்லிட்டாங்களா உங்கள? இல்லை, என்ன கதை? அதான் அன்னைக்கும் நாத்தினாருக்கும் உள்ள சீக்ரெட் வெளியே சொல்ல முடியாது. ப்ளீஸ், வலிக்குது. ஒன்றும் வலிக்காது, எனக்கு தெரியும், சொல்லு. நீங்க சரியில்லை, கவனிங்க. நான் சரியாக தான் இருக்கேன். போதும், சிக்கா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் நான் பண்ணல. சரி, உங்க ரைட் கை எடுங்க. முடியாது. எடுக்கலைன்னா எழுந்துப்பேன். சரி, நான் எதுவும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கை வேறங்கன்னா போச்சுன்னு வைங்க. போகாது. சரி, இந்த ட்ரெஸ் அவசியமா? இதுக்கு நான் அதே ட்ரெஸ்ல இருந்திருப்பேனே. அது எப்படியும் கம்ஃபர்ட்டாக இருக்காது, நீ பட்டுன்னு மாற்றணும்னு. அதான் யோசித்தேன். 2 நகை போடணும், இதெல்லாம் ஓவரால. ஒட்டியானாலும் கட்ட வேண்டாம்னு சொன்னல. என்ன ஒரு பெருந்தன்மை. என்ன அவங்க தண்ணி தூக்கிட்டு போகணுமா? அதானே, உடனே அந்த இடத்துக்கு வந்துடுவீங்களே. தூக்கிட்டு போகணுமான்ட்டு. என்ன தூக்கி போகிறத விட்டு உங்களுக்கு வேற என்ன இருக்கு? என்னப்பா? ஒன்றும் முடியாது, நீங்க சரியில்லை, உங்களை பார்க்கறதாவே இல்லை. என்ன சும்மா சரியில்லை என்ன சரியில்லை? என்ன பண்ற அப்படின்னு வச்சு? திரும்புங்க. அதெல்லாம் முடியாது. ஒழுங்கா திரும்பிடுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சாரி, போதுமா? அது போதும். என்ன என்னடி என்னன்னு கேட்டேன், நான் என்ன சொல்ல? இல்ல என் கூட எல்லாம் பேசுவியான்னு. அதெல்லாம் பேசும், உங்க கூட பேசாம எனக்கு வேற என்ன வேலை? உங்களால் அமைதியாகவே இருக்க முடியாதா? உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நான் பார்க்கல, அவ்வளோதானே. என் கையில் என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது, அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. வேற ஒன்று சொல்லிடுங்க, பேச விடுங்க. வாயை புத்தி வச்சிருக்கேன், பேசாம இருக்க. நான் உன்னை பார்க்க கூட இல்லை. புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சுதான்? நாளைக்கு என்ன பிளான்? ஆமால, நாளைக்கு என்ன பிளான் தெரியலையே. அவுட்டிங் போலாமா? அவுட்டிங்கா? பாய், ஏன் அவுட்டிங் கிடையாதா? அதான் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு போட் ஹவுஸ் போகிறோம்ல. போலாண்டி. வேண்டாம், திருப்பி என்ன பயமுறுத்து. மாட்டேமா. எங்க என்கேஜ்மெண்ட் வேலை பிபி மட்டும் தனியாக பார்க்குறாரு, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணலாம்ல. என்னடா ஹெல்ப் பண்ணுறது? அவருக்கு என்ன பையனா இருக்கு, ஏதாவது பண்ணிட்டு போய் நீங்கள் தான் கேட்கணும், நீங்கள் தானே பையன். ஒருத்தருக்கு போனாட்டு இருந்தால் போதும், அதை தவிர வேற எதுவும் தேவையில்லை. அவர் பண்ணி தெரியறது தான் வேலை. ஆமா, உண்மையை தானே சொன்னேன். நீயவா, நம்ம சேர்ந்து போய் ஹெல்ப் பண்ணலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உன்னை தள்ளி வச்சுட்டு நான் வேலை செய்ய மாட்டேன். ஆஃபீஸ் ஒர்க் தள்ளி வச்சுட்டாலும் சரிங்க, அது மாதிரி செய்ய வேண்டியதானே. இல்ல மாட்டேன். நீங்கள் அப்படியே இறுக்கி பிடிங்க, நான் வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கணும், அதானே பண்ணுங்க. நீ ஒரு வாட்டி திட்டினாங்கன்னு வைக்கேன். வாய மூடு. என்ன திட்டிகிட்டே இருக்க? ஏதோ போனா போட்டோம் விட்டா திரும்பலன்னு வைக்க. என்ன அதுக்கப்புறம் வேற பக்கம் பார்க்கவே மாட்டேன், அதானே. ஆமாம்.
உன்னையும் பார்க்க விட மாட்டேன். புரிஞ்சுது. ரவுடி வெளியே வந்துட்டான். அப்ப அவுட்டிங்னு ஒண்ணு கிடையவே கிடையாதா? அந்த வெறும் ஒரு கடைக்கு போகணுமே அவள்தான். ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்போம். ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா ஹெல்ப் பண்ணுவோம், இல்லைன்னா போலாம். ஆனா வெனஸ்டே தேர்ஸ்டே என்ன எதிர்பார்க்காதீங்க. அதனால நான் பிஸி இப்பயே சொல்லிட்டேன். நாங்களும் ஹெல்ப் பண்றோம். அதெல்லாம் மாட்டேன். அது நான் மட்டும்தான் பண்ணுவேன். அப்புறம் இன்னும் கூட இருக்க மாட்டேன். இது பிச்சு பிச்சு இந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா அப்படிதான் பார்த்துக்கோ. ஒரு நாள் வந்து போறேன். வேண்டாம் விருப்பித்திராத. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்ன விருப்பித்திராத புதும் கூத்து பார்க்கணுமா உனக்கு? ஏமா எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். என்ன பண்ணணுமோ பண்ணலாம். நம்ம பண்ணலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. இது நான் மட்டும்தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ ரொம்ப பண்ணாத, நாங்களும் பண்றோம். இதுதான் இது சென்னையிலேயே வச்சுக்கலான்னு யாராவது என் பேச்சு கேட்டாங்களா? சென்னையிலேயே இருந்தால் இது தெரிஞ்சிருக்காது. அந்த இது அது வேலை பார்த்துருக்கோம். நிம்மதியாக நானும் என் வேலையை பார்த்துருப்பேன். பாருக்கு எல்லாம் விருப்பத்துதுங்க. என்ன ஒன்றும் இல்லை. சரி, வெனஸ்டே ரிட்டர்ன் கிஃப்ட் பேக் பண்ணிடலாம். அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். வருஷத்துக்கு நாங்க வரல, ஓகேவா? அதுக்கு நான் வருவேன். உனக்கு என் ஹெல்ப் வேணாம், நான் உன் கூடவே இருப்பேன். அவ்வளோதான். புரியுதுல? நீ நான் மட்டும் இருக்கும். புரிஞ்சுதா? நீ இல்லாமல் இருந்துக்க மாட்டேன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ்டா வா. சரி. அங்கிளும் ரிட்டர்ன் கிஃப்ட் ரெடி பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், நெக்ஸ்ட் பேசும்போது அங்கிள் சொன்னார் தானே? ஆமாம், என்கேஜ்மெண்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரிட்டர்ன் கிஃப்ட் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் நீ எதுக்கு பண்ணுற? நான் பண்ணணும்னு ஆசைப்பட்ட விஷயம் நம்ம பண்ண போகிறோன்றதால நான் ஃபஸ்ட்டே பிளான் போட்டு வச்சுருந்தேன். அதை இவங்க இப்படி மாற்றுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால நான் என் பிளானை கேன்சல் பண்ண முடியுமா என்ன? 2 ரிட்டர்ன் கிஃப்டாக இருந்துட்டு போட்டோம். 2 ரிட்டர்ன் கிஃப்டா? ஆமாம். ஓகே போதும், திரும்புங்க. இதுக்கப்புறம் உன்னை திரும்புறதாவே இல்லை. நீங்களாம் புரியுங்க. அப்போ நான் போகக்கூடாதா? ஒன்றும் வர தேவையில்லை. என் தங்கச்சிகிட்ட பேசுகிறேன். அவனை ஓவரா பேசணும்னு வைக்க உங்க எல்லாரும் அவுட்டிங் முடிச்சுட்டு தங்கச்சி நான் பிடிச்சி வச்சுப்பேன். யாருமா என்ன சொல்கிறான்ட்டு? எனக்கு இது ஓகே. நான் அண்ணா கூட இருந்துப்பேன். ஏய் முறைக்கு பையா. நான் உன் புருஷனா இல்லையா? கூட இருக்கிறது அண்ணா கூட இருக்கிறது பெட்டர்ன்ற. எல்லா பொண்ணுக்கும் புருஷன் வீட்டை விட அம்மா வீடு தானே பிடிக்கும். அதனால தான். வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் கிள்ளி குடும்பத்தை ஒரு பொருள் சிக்லிக்க பண்ணி குடும்பத்துறீங்க. முடியல. என்ன சொன்னேன்? சும்மா கடிச்சு குடும்பத்துலன்னு. அதான் குடும்பப்படுத்தாம குடும்பத்துறது இப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இதான் சக்கு நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. பிச்சு விடுவேன். நான் என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்? இவ்வளோதான் பார்த்துக்கோ. சரி வேண்டாம். அப்புறம் கோவத்தில் போயிடுவேன். வேண்டாம். ஒரு 5 நிமிஷம். அவன் இதுக்கப்புறம் வாய் திறந்துன்னு வையேன். ஒரு 5 நிமிஷம் கூட தனியாக வந்துடாது. இதெல்லாம் வர முடியாது. முடியாதுன்னா முடியாது. நான் இல்லாமல் எங்கேயும் போகாதடா. இவங்களும் வரணுன்றாங்க. என்ன பண்றது? ஏன் பயப்படுற? கூட்டு போலாம். அதான் இந்த காலத்துல போய் இதெல்லாம் பயந்துட்டு இருக்க. எனக்கு எந்த விஷயத்துலயும் இந்த தடுங்களும் வந்துடக்கூடாது. அவ்வளவுதான். சரி, வேற எங்கன்னா கிட்ட சுற்றி பார்த்துலாமா? ரொம்ப தூரம் தானே அவளை கூட்டு போகக்கூடாது. கபல் டிஸ்டன்ஸ் கூட்டு போகலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸா? சரி, அங்கிளோட தோட்டம் தோப்பு அந்த மாதிரி போய் பார்க்கலாமா? அது பக்கத்துல இருக்க ஊரு அப்படி வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஓகே, எங்கன்னா போலாம். வீட்டுல இல்லாம ஜாலியா, அது போதும். என் பொண்டாட்டியும் கை பிடிச்சி தான் வரணும். அதெல்லாம் முடியாது. வைக்க பிடிக்கணும். முடியாது. ஏன் முடியாது? கை கொடுத்தவங்க சேட் அதிகமா இருக்கு கையில கூட. ப்ளீஸ் கூட பார்க்காம கையை பிடிச்சி நீங்க அழுத்து அழுத்திடுறீங்க. ஒன்றுவா கூட கிட்ட. சரி புச்சி. சொல்லிட்டு ஏமாத்திட மாட்டியே? மாட்டேன். உங்க அண்ணி கையில போலாம். ஆனா வெயிட் பண்ணுங்களா? ஐயோ, கல்யாணம் பண்ணா கிடையாது. அதெல்லாம் கூட்டு போக கூடாது. அவளையும் கூட்டு போலாம். பாவம்ல அவ எப்படி தனியா இருப்பா? அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க வீடு தானே. அவங்க தனியா இருந்துப்பாங்க. அவளுக்கு தோண அதெல்லாம் யாரும் வேணாம். அவங்க தனியா இருந்துப்பாங்க. அவங்க இருக்கட்டும். அவ தனியா இருந்தா போர் அடிச்சிடும் அவளுக்கு. அதுக்கெல்லாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. ப்ளீஸ் அவளையும் கூட்டு போலாம். அதெல்லாம் முடியாது. 2 பேரை கூட்டு போயிட்டு பிரச்சனை வரதுக்கா? வேண்டாம். நீ வீட்டுல அவங்கள கூட்டு போறேன். ரொம்ப பண்ணாதடா. நீ சொன்னா ஒத்துப்பாங்கடா. வாடா ப்ளீஸ். ஆனா வீடு விட்டு அழுதுருவோம் போல. ஃப்ரெண்ட் அப்படி கலக்கு. ஃப்ரெண்ட் இப்படி கண்ணு கலந்து தாளாதே. என்ன தூக்கி போடுமா? இன்னைக்கு நீங்க தூக்கிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் இங்க இருக்க வரைக்கும் கண்ணில் பட மாட்டேன். பாத்துக்கோங்க. கண்ணில் பட மாட்டேன். ஆமா, பார்க்கலாமா? நீ வீம்புக்கே செஞ்சாலும் செய்வேன். வேண்டாம். அவன் கிடக்குறான். அவன் கதறட்டும். அவன் அழட்டும். அவன் பொண்டாட்டி வர வேண்டாம். நீ முடி பண்ண வேண்டாம் தான். அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேனே. பண்ணவே மாட்டேனே. ஏன்டா எப்படி பண்ற? எனக்கு தெரியாதுப்பா. சரி வருவாங்க, விடுங்க. அப்பா எங்க வராம போயிடுவாளோன்னு பயந்துட்டேன்.
பொண்டாட்டி வரலைன்னா பாருங்க அங்க பதறது. இன்னும் உங்க மூவே சரியில்லை. நிச்சயமாவே இங்கே தான் இருக்க போறியா? இங்கேதான் இருக்க போறியான்னு எனக்கு புரியல. நாம இங்கே தான் இருக்கணுமா? ஆமா, ஏன்? மரும் அது ஒன்றும் இல்லை. எங்க இருந்தாலும் பொண்டாட்டி கூட இருந்தா போதும். நீங்க இப்ப என்ன ஏ சினிங்காதீங்க பேபி. வீட்டு மாதிரி சொல்ல மாட்டேதுன்னு அவுட்டிங்கே வேண்டாம். நான் தான் அவுட்டிங் கேட்டேன். இல்ல கேரளால இருக்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ணேன். யார் ஃபிக்ஸ் பண்ணா நம்ம வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீட்லயே இருந்துடும். இப்போ நம்ம வீடு தான் ஜாலியாக இருக்கு, இதெல்லாம் ஜாலியாகவே இல்லை. சரி, குழம்பு வேண்டாம். இப்போதான் என் பொண்ணு என்கிட்ட இருக்கும், என்கிட்ட மட்டும்னு. போதும் போதும். இப்படி பார்த்துட்டு இருந்தா இப்படிதான் டைவர்ட் ஆவீங்க. திரும்புங்க. ப்ளீஸ் பார்த்துட்டு பேசுகிறேன் ப்ளீஸ். அப்ப நீங்க பேசல, புலம்புறீங்க. அது வேண்டாம், திரும்புங்க. டேய் ரொம்ப பண்ணிட்டு வர நீ. பரவாயில்ல, அப்படியே இருக்க. வேண்டாம். அந்த அவங்களுக்கு எதுவும் தரலையே. அதான் தர மாட்டேன்னு தெரியுமே, அப்புறம் என்ன? சரி, டிக்டேஷனை விட்டு திரும்புங்க. ஓகே, அப்போ நாளைக்கு தான் அவுட்டிங். ஏய் அங்கிள் குளம் வச்சிருக்கேன்னாரு, அங்கே போய் குளிக்கலாமா? ஆமா, புரியல. ஸ்விம்மிங் பூல். ஆனால் இயற்கையாக தோன்றுன்னு ஸ்விம்மிங் பூல் அவரோட இடத்துல. ஆமாம், கிணறு இருக்கீங்க, இதுவும் இருக்கு. ஆனால் இது சம ஆழம், நம்ம முழுகிற அளவுக்கு தான் இருக்குமா, அவ்வளோ ஆழமா. அங்க போயிட்டு நாம குளிக்கலாம், நான் பார்த்துக்கிறேன். ஐயா விளையாடுறீங்களா? சீரியஸாக தான் நான் சொல்லித்தரேன். எல்லாருக்கும் ஆசையா இருக்குன்னா போலாம். ஆனா நான் குளிக்க வரலப்பா. நான் கரையில உட்காந்து என்ஜாய் பண்றேன், நீங்க குளிங்க. என்னமோ பூ பயந்தா குளி. பரவாயில்ல. நான் பார்த்துக்கிறேன்னு. சரி, அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கதையை பார்த்துக்கலாம். இப்போவே எதுக்கு அந்த டாபிக்? மழை பெய்ஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. கிளைமேட் நல்லா இருக்கு, ஆனால் மழையே பெய்ய மாட்டேங்குது. மழை சீசன் தான், எப்போ வேணாலும் போயிடலாம். ஒரு மாதிரி சில்லு நல்லா இருக்குல்ல? குளிரவே இல்லை. இந்த ஃபேன் கூட நம்ம போடலாம்னா தெரியல. ஆமாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ நாளைக்கு ஒரு அவுட்டிங். அப்படிதான் ஃபன் பண்றோம், என்ஜாய் பண்ணிடலாம். ஏம்மா, நாங்க தான் அங்க வந்து சாப்பிட்டு பழைய எடுத்துட்டு வந்தீங்க. ஏன்டா நாங்களே இந்த வீட்டை பார்க்க கூடாதா என்ன? அதானே, நாங்கள் இந்த வீட்டை பார்க்க கூடாதா? நீங்க மட்டும் இந்த வீட்டில் இருக்கீங்களா என்ன? அட பாடுறா இவங்கள. நான் என்ன சொன்னேன்? அங்க வந்தே சாப்பிட்டு போமே தேவையில்லாம தூக்கிட்டு வந்தீங்களேன்னு ஒரு வார்த்தை கேட்டதுக்கா? ஓய், அது என்ன உனக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பா இருக்கு? என்னது? அவளுக்கு தான் அந்த வாழைப்பழம் அப்புறம் அப்பளம் வச்சு சாப்பிடணும்னு கேட்டால, அதனால அவளுக்கு வாழைப்பழம் அப்பளம் தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா, அவ்வளவுதான். ஏன் அந்த அப்பளம் அந்த வாழைப்பழம் நாங்க சாப்பிட மாட்டோம். எதுக்கு என் கூட மல்லு கட்டுறீங்க? அதான் கீழே இருக்குல்ல, என்ன வேணுமோ எடுத்துக்கோங்களேன். அதெல்லாம் செல்லாது. ஓய், எனக்கு யார் ஊட்டி விடுவா? இந்த பையன் அவங்க இல்லை, அப்புறம் என்ன? என்ன எனக்கு புரியல. நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்னென்ன தான் நினச்சிட்டு இருக்கேன், எல்லாம் நடக்குதாண்டா. ஒழுங்கா வெறுப்பேத்தாம சாப்பிட்டுருங்க. இதுல ஏதாவது பண்ணீங்களோ? என்னென்ன? ஒன்னும் இல்ல. சரி கூட்டி விடும். சரிடா, நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட கட்டி போங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்னை பத்தி அக்கறை இல்லை. சேச்சா கிடையாது. துளி பாசம் இல்லைல்ல? இல்ல. கொஞ்சம் கூட வச்சிடாதடி. மாட்டேன். பசிக்கு இது ஊட்டி விடு. அங்க வெளியே வந்ததும் உங்களுக்கு இது மாதிரிலாம் தோணுமோ? ஏன் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? அப்படிவா வேண்டாவா? நீங்க சாப்பிடவே தேவையில்லை. நான் கிளம்புறேன். கிளம்புங்க. அவுட்டிங்க்கு வந்தீங்கன்னு வைங்களேன். ஓ, அவுட்டிங்க்கு நான் இல்லாம இப்படி போறேன்னு பாக்குறேன். சீரியஸா பாருங்க. என்ன நிச்சயத்தெல்லாம் பாப்பீங்க பாருங்க. என்ன சாப்பிடுங்க, வச்சு வேடிக்கை பார்த்தது போதும். ஏஞ்சல், வேற ஏதாவது வேணுமா? வீரா, வேற ஏதாவது வேணுமா? இல்ல அங்கிள் வேண்டாம். இதுவே நிறைய பேபி. உனக்குடா? இதை சாப்பிட்டாலே போதும் டாடி. என்ன மாப்பிள்ள சார் உங்களுக்கு? இல்ல மாமா, வேண்டாம். உங்க பையனை என்னம்மா பண்றது? எப்படி பம்பறாரு பாருமா. அவனை பார்த்தா கொஞ்சம் சிரிப்பா தாண்டி இருக்கு. அவரை பார்த்து எப்படி நடுங்குறான் பாருமா. எனக்கு ஒரு மாதிரி காமெடியா இருக்குமா இது. என்னம்மா நீங்க பையனை இப்படி அம்மாஞ்சியா வளர்த்து வச்சிருக்கீங்க? ஏய் என்ன? திரும்பி அந்த பக்கம் சொல்லு பாப்போம். பசிக்குது, நான் சாப்பிடணும். இவ்வளவு கோழையாமா உன் பிள்ளை? ஏமா இவ்வளவு மோசமா வளர்த்து வச்சிருக்க? அதுதான் சேர்த்து வச்சு 4 ஆம்பளை பசங்க சமமா நீ வந்திருக்கியே, போதாதான் எங்களுக்கு? என்ன உன் பையனை கலாச்சா என் பொண்ணை கலாய்க்கிறிய நீ? நாங்க உண்மையதான் சொல்றோம். இப்போ விட்டா கூட லுங்கியை மடிச்சு கட்டுற மாதிரி தாவணி வடிச்சு கட்டி சண்டைக்கு போறவதான் உங்க பொண்ணு. சரி, என் புகழெல்லாம் இப்படி வெளியே சொல்றாதீங்க, அப்புறம் கண்ணு வச்சிருவாங்க. ஏய், நானே சாப்பிடுறேன், ஊட்டு விட வேண்டாம். அவுட்டுக்கு போகலாம், எந்த வேண்டது வழியும் பண்ணாத. தவிர நான் முடிவு பண்ணிட்டேன். வெறுப்பேத்தாதாடாமா. ஆரம்பத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறது நீங்க. இங்க வந்ததுல இருந்து வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. சரி தள்ளி இருக்கிறது.
அவனை புருஷன் கூட பார்க்க மாட்டேன். இன்னொரு வாட்டி தள்ளி இருக்கிறதுனாலன்ற வார்த்தை வந்ததுன்னு வைங்களேன். சரி சரி, சொல்ல மாட்டேன். சொன்ன மாதிரி ரவுடி ஆக்கமா இழுத்து போட்டு அடிப்பா போல. மொத்தம்லாம் செமையா வாங்குவீங்க. அடிப்ப எல்லாம் மொத்தம்னு மொத்திடுவேன், ஜாக்கிரதை. அதை பார்த்து சொல்லி பார்ப்போம். ஒன்றும் வேண்டாம், அப்புறம் உங்க சேட்டை அதிகமாயிடும். ஒழுங்கா சாப்பிடுங்க. சரி, ஒரே வாய் விட்டு அதுக்கப்புறம் கம்பல் பண்ண மாட்டேன். அம்மே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே வாய் அதுக்கப்புறம் நிச்சயமா உனக்கு கம்பல் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் சமத்து பையனா இருக்கணும். புரியுதா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். உங்க அடத்து கலவே இல்லைல்ல, இவ்வளோ ஆடம் ஆகாது. ஒன்று அப்புறம் கம்பல் பண்ண மாட்டோம். எல்லாரும் இந்த பக்கம் தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ப்ளீஸ். வர ரொம்ப பிடிவாதம் பண்றீங்கப்பா நீங்க. என்னால உங்களை சமாளிக்கவே முடியல. சேட்டைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் நல்ல பையன் தான். ஆமா சொன்னாங்க, ரொம்ப நல்ல பையன். வாய் தரங்க சீக்கிரம். டேய், ஊட்டிட்டால, இப்ப சாப்பிடுங்க. ஒரு வாய் தானா? உருட்டுக்கட்டு எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். சரி, வெளியில அங்க போனாலும் அங்க ஏதாவது. பாருங்க, யார் அவுட்டிங் வராங்கன்னு தெரியல. சும்மா விளையாடாதீங்க, அமைதியா சாப்பிடுங்க. ஓ, என்ன ஐயோ, இப்படிதான் எனக்கு குடும்பத்துவன். எனக்கும் தெரியும், வெளியே எங்கன்னா போனா என் புருஷன் இப்பதான் கிறுக்காயிடுவான். என்ன பண்ணணுமோ பண்ணு, ஒன்னும் தள்ளிட்டு இருக்கல. இதுக்கப்புறம் இவரை பார்த்தோன்னா பேசி நம்மள பிரெயின் வாஷ் பண்றாரு. டேடி, அப்பா, மாமா யாராவது அவுட்டிங் வரீங்களா? என்ன பிபி, ஒர்க் இருக்கா? என்கேஜ்மெண்ட் மண்டப டெக்கரேஷன் எல்லாம் பார்க்கணும்டா, கொஞ்சம் வேலை இருக்கே. அப்பா மாமா வேற கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் 4 பேரும் அங்கே போகிறோம். இருக்கும் கொஞ்சம் பலகார வேலைலாம் இருக்கு. இங்க இருக்க கொஞ்சம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நெய்பர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கணுமா. இந்த ஊர் வழக்க பலகாரம் அதை செய்ய போறாங்களாம். அதனால நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்றோம். ஆளுங்க தான் சமைக்கிறாங்க, இருந்தாலும் நாங்கள் பக்கத்துல இருந்து பேக் பண்றது அதெல்லாம் பார்த்துக்கிறோமே. இங்க யாருமே வரலையா? உங்க அம்மா, உங்க சித்தி, நாங்களாம் வரல. உங்க ஆயாங்களும் வர மாட்டாங்க. தாத்தாங்க அவங்க கூட போவாங்களா இல்லை வீட்டில் இருப்பாங்களான்னு தெரியல. தாத்தாங்க இன்னும் சொல்லலை. அவ பசங்களை மட்டும் கூப்பிட்டு போயிடவா? உங்க மாமிங்க மாமாங்க வருவாங்க, அவங்கள கூப்பிட்டு போங்க. சித்தப்பா கூட இவங்க கூட போறாரு, அதனால உங்க மாமிங்க மாமாங்க வருவாங்க. மாமாங்க தெரியல, ஆனா மாமிங்க கண்டிப்பா வருவாங்க. பசங்க அப்படி கூப்பிட்டு போயிடு. சரிம்மா. கொஞ்ச தூரம் தான் அவங்க கூட வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் எடுக்க போறாங்க. ஓகேவா? ஏதோ எக்ஸ்போ போட்டிருக்காங்களாமே, அங்க போய் பார்க்க போறாங்க. நாங்க பார்த்தோம், அது எல்லா ஸ்டேட்டும் இருக்குமா அதுல? எல்லா ஸ்டேட்டுமா இருக்கு? ஆமாம்மா, எல்லா ஸ்டேட்டும் தான் இருக்கு. சரி பார்த்துட்டு வரோம். போறீங்களா? வேலை முடிஞ்சா டைம் இருந்தா பார்த்துட்டு வரோம், இல்லைன்னா பார்த்துக்கலாம். அது என்னவோ இன்னியோட கடைசியாமே. அப்படியா? அதெல்லாம் தெரியலம்மா. சரண்யா, எதுக்கு நீ இவ்வளவு தூக்கிட்டு வந்த? இதுக்கு மேலே சாப்பிட போகுது. இன்னும் இதையே காலி பண்ணலையா? நான் பரபரன்னு ஓடி வந்தேன், காலி ஆயிட்டு இருக்கோன்ட்டு. எல்லாம் குறிச்சிட்டு இருக்குங்க. வீரா, அதை வாங்கி வீட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க. சரிதா, கொடுங்க ஆண்டி. உங்களை நம்பி எடுத்துட்டு வந்தா என்ன இது? வாங்க வந்து உட்காருங்க.